இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பயோட்டிக் பப்பாயா க்ரீம் வந்து பார்த்தோம். இது ஸ்க்ரப்பிங்கு, இதுக்கு ஒரு ப்ளஸ் என்னது, இதுக்குள்ள மைனஸ் என்னது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய மோர் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் பார்க்கணும்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் தான் நான் வந்து பயோட்டிக் வந்து அப்ளை பண்ணி காமிச்சேன். ரிசல்ட் செம்மையாக வந்திருக்கு எனக்கு. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்காரம். எப்படி நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் போட்டு பாருங்க. அது வந்து ஸ்க்ரப்பிங் சொல்லலாம். ஸோ நான் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணுறது வந்து பயோட்டிக் ப்ராடக்ட் உள்ள ஃபேஸ் பேக். இது வந்து யூஸ் பண்ண பப்பாயா வந்து பண்ணுறேன் நான். இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஸ்க்ரப்பிங் வந்து டேன் ரிமூவல் இருக்கும், ஒரு ஸ்க்ரப்பரும் இருக்கும். ஸோ இது 2 in 1 ஒரு பர்பஸாக இருக்கும் எனக்கு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப கட்டியாக இருக்கும். இதுக்காக நான் என்ன ஒரு ட்ரிக் பண்ணுவேன்னா, ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, அது வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிப்பேன். ஊற்றினோன்னு அது என்ன ஆகும், கொஞ்சம் அந்த தளர்வு மாதிரி வரும் இல்லையா. ஸோ ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி லிக்விட் ஆக்கிக்குவேன். அப்போ அது கட்டியாக இதில் ஒரு மைனஸ்னா இது ஒன்று தான் எனக்கு மைனஸாக தோணும். ஏன்னா அதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பிங் ஒரு எல்லோ கலரில் ஒரு ரொம்ப கட்டியான ஒரு தின் லேயர் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது வந்து மெல்ட் ஆகுறது இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதில் மைனஸ் ஒன்று தான், இது ஒன்று தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் லிக்விட் ஊற்றி அந்த ரோஸ் வாட்டர் ஊற்றி நான் பண்ணும்போது இந்த இல்லையா, இதோட ஒரிஜினல் வந்து நான் இதாக இருக்குங்க. இப்படி தான் திப்பியாக இருக்கும். பட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஆனால் நான் வந்து இதை ரிசல்ட்டுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே வலது கையில் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால நான் ஒரு லைட்டாக ஒரு சேஞ்சுக்கு இடது கையில் போடுவேன்னு சொல்லிட்டு வலது கையில் தான் எடுத்திருக்கேன். பட் இடது கையில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு இந்த இல்லையா, இந்த ஏரியாவில் ஸ்க்ரப்பிங் உடனே சொல்லுவீங்க, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு. வேறு யாரும் எனக்கு ஹெல்ப்புக்கு இல்லைங்கனால நான் செல்ஃபாக பண்ணுறதுனால. ஏன்னா எப்போ உங்களுக்கு இடது கையில் தான் நான் போட்டு காமிப்பேன். ஸோ வலது கை வருங்க. இப்போ வலது கை பார்த்தீங்கன்னா நீங்கள் இடது கை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும். இதுக்கு லேசாக கொஞ்சோண்டி தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த கட்டியாக இருந்து கொஞ்சம் இதாக இருக்கிறது எனக்கு இதில் ஒரு மைனஸ் தான் தோணும் செய்யும். ஆனால் பட் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்க்ரப்பிங், ஓகேவா. ஸ்க்ரப்பிங் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, டெட் ஸ்கின் என்னென்ன இருக்கோ டெட் ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஒன்று அப்புறம் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, டேனு அப்புறமே பத்து மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே வந்து இது என்ன செய்யும், கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கும். ஸோ நான் வந்து இப்போ உங்களை காமிக்கிறதுக்காக நான் வந்து சும்மா பச்சை தண்ணி யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலவங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நான் நார்மலாக நம்ம வந்து பச்சை தண்ணி இருந்தால் கூட ஓகே தான். நம்ம எதனாலும் வச்சு நம்ம வந்து நம்ம ஸ்கின் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும், இந்த சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க. ரவை பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் மாதிரி இருக்குது. பொடி ரவை இருக்கும் இல்லையா, அந்த பதம் மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த பப்பாயாவோட அந்த சீடு மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இது வந்து இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, அப்படியே லைட்டாக ரொம்ப போட்டு ரப் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகிடும் இல்லையா. அதனால நம்ம லைட்டாக ஒரு ஜென்டில் மசாஜ் இதை பண்ணிவிட்டு நான் என்ன செய்வேன்னா, அப்படியே விட்டுருவேன். ஒரு மசாஜ் கொடுத்து இப்படிங்க இப்படி எப்படி சுற்றுறேன் பார்த்தீங்கன்னா, இடது பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வலது பக்கம் இப்படி ஒரு 10 அப்படி ஒரு 10 மட்டும் சுற்றிட்டு இதை வந்து காய் விட்டுரும். இதை ஒரு 5 நிமிஷம் to 10 நிமிஷம் வரைக்கும் விட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும். நான் இங்கே வரைக்கும் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இங்கே வரைக்கும் நான் வந்து கை வரைக்கும் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு தெரியும், கை வந்து எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியுமா தெரியாது இல்லையா. அதனால நம்ம என்ன செய்யறோம், அந்த மேலே வரைக்கும் நான் வந்து இது பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மேலே வரைக்கும் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு இதை விட்டுரும். நான் இதை வந்து இதை விட்டுட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நான் வந்து என்னோட டீ டேன் க்ரீம் இருக்குல்ல, அதை வந்து நான் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஓகேவா. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் வச்சோம். இங்கே பாருங்கள் ஸ்கின்ல எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு. பயோட்டிக் ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் இப்போ வரைக்கும் நான் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாகவே நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் வாங்கி ஒரு ஆட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகே, இதில் சின்னதும் கிடைக்கும் பெருசும் கிடைக்கும். ஸோ அதுமாதிரி நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு டவுட் தெரியும்னா www.biotic.com சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து 75 கிராம் தான், ஓகேவா. அதனால் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நான் வந்து ரொம்ப ஒரு சிலவங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, நாளை இதெல்லாம் வேறு எதுவும் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். நான் வந்து என்ன செய்வேன்னா, இதை இது பண்ணிட்டு ராகாவோட ஒரு டீ டேன் இருக்கும்ல, அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இதை போட்டுட்டு இதுக்கு மேலே இதை நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். நான் ப்ளீச் வந்து இப்படி தான் பண்ணிப்பேன். ஏன் கேட்டிங்கன்னா, எனக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இதை பர்சனல் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவும் போட்டு மெனக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. அப்படிங்கிறனால எனக்கு செல்ஃபாக பண்ணுறதுனால எனக்கு டைம் இருக்காது. அப்படிங்கிறனால நான் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த பயோட்டிக் குள்ளது வந்து நீங்கள் பப்பாயா, ஓகேவா, பப்பாயா இது வந்து பயோட்டிக் பப்பாயா குள்ளது. ஸோ இதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சிங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், லேஸ் அந்த இடத்துல மட்டும் தான் விட்டுற மாதிரி இருக்குன்னு பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. ஓகேவா. இப்போ நான் என்ன செய்வேன்னா, ஒரு கப்பில் இப்போ நான் ப்ரஷ்ல போடலாம். உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கலாம். நான் வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக இப்படி தான் போடுவேன்னா, அதெல்லாம் வாங்கினா இன்னும் காசு நம்ம எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து வாங்குற ப்ராடக்ட் நம்ம கையால் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் வச்சு அதுக்குள்ளே போட்டு அதில் நம்ம பாதி பொருளை செஞ்சு இது பண்ணிட்டு அதை இது பண்ணுறோம் இல்லையா. இது வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன கிண்ணமோ ஏதோ ஒரு பவுலில் நீங்கள் யூஸ் பண்ணி கூட போடலாம், தப்பே கிடையாது. பட் நான் வந்து இதை நான் அப்படியே கண்டினியூ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து எனக்கு இது ஓகே, எனக்கு பழகிருச்சு. அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு ஷோ பண்ணி நான் அதுக்கு ஒரு ப்ரஷ் வாங்கணும், அப்புறம் ஒரு பவுல் வாங்கணும், கண்ணாடி பவுல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கண்ணாடி பவுல் வாங்கணும், அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பாதுகாக்கணும். அப்படின்னால கை மட்டும் நீங்கள் எப்பவும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஹெல்த்தியாக ஒரு நல்ல ஒரு சோப்போ ஒரு ஹேண்ட் வாஷை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் தேவையோ அந்த க்ரீமை எடுத்து மட்டும் வச்சுட்டு உங்கள் ஃபேஸ்லேருந்து நெக்லேருந்து எங்கே போனாலும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம் வராதுங்க. ஓகேவா. இதுதான் ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் போட்டுட்டேன், இங்கே வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள், இது வரைக்கும் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். திரும்ப அதே கப்பில் நான் ஒரு கப்பில் சும்மா நார்மலான ஒரு தண்ணி எடுத்து ரோஸ் வாட்டர் வாங்கணும், அதுக்கு நம்ம ஒரு செலவு பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எது கிடைக்குமோ அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க பழகிக்கணும்னு நான் நினைப்பேன். அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். பாருங்கள், மறுபடியும்
நல்ல ஒரு ஜென்டில் மசாஜ் தான் கொடுக்குறேன். ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருந்து கூட நம்ம பண்ணலாம். பார்லர் போய் தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் போட்டு ஸ்க்ரப் பண்ணாதீங்க, ஸ்கின் டேமேஜ் ஆயிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட ஸ்க்ரப் வந்து நம்ம வந்து லேசாக அப்படி தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்கள். உடனே நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. வலது கையில் பண்ணாமல் அப்படி கை வச்சு பண்ணி நீங்கள் இப்படி அசிங்கம் பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு. அது வந்து அவங்கவுங்க நினைக்கிறத பொறுத்து இருக்கும். ஓகேவா? நான் வந்து அப்படி எதுவும் நினைக்கல. ஒவ்வொருத்தவங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சமாவது அனுசரித்து போகணும்னு நான் நினைப்பேன். அதனால தான் பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. ஓகேவா? நல்லா மடிச்சு வச்சுட்டு ஈஸியாக துடைச்சிடலாம். இந்த இருக்கா? ஓகே, பாருங்கள். தெரியுதாங்க உங்களுக்கு வித்தியாசம்? அப்போ இருந்த என்னோட கைக்கும் இப்போ இருக்க என்னோட கைக்கும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 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 ப்ரோட்டீன் கொடுத்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம உடம்புக்கு எப்படி நம்ம சாப்பாடு நம்ம கொடுத்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதே தான் நம்ம ஸ்கின்னுக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கின்னை பாருங்கள். இது வந்து நான் நேற்று வந்து என்னோட வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேன் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். அதனால் இன்னும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படி மெயின்டைன் ஆகுது எனக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ நான் ஸ்க்ரப் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே வரைக்கும் நான் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட ஹேர் வந்து நான் இன்னும் ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ நான் வந்து வேக்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் கொஞ்சம் இருந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. டைம் கிடைக்கல எனக்கு, அதனால் நான் செல்ஃபாக பண்ண முடியல அப்படிங்கிறனால. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்க. ஜம்முன்னு இருக்கும். இது கூட நான் என்ன செய்வேன்னா, நைட்டு ஒரு வேளை நான் பெரும்பாலும் நான் வந்து என் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் நைட்டு தான் பண்ணுவேன். ஸோ நைட்டு பண்ணும்போது ஒரு மாய்ஸ்சரைசிங்கோ ஏதோ இப்போ நான் கையில் போட்டதுனால நான் வந்து ஃபேஸ் நிவ்யா தான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு இது வந்து மாய்ஸ்சரைசிங். நான் வச்சுருக்கிறது வந்து வேஸ்லின் வச்சுருக்கேன். வேஸ்லினில் உங்களுக்கு எது உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணியாச்சு. ஸ்கின் ரப் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ அது வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளோட ஃபேஸ் பேக் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து ரெடியாக அந்த ஸ்க்ரப்பிங் வந்து பண்ணும்போது ஜென்டலாகவே பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ரப் பண்ணாமல் ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கும். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட பயோட்டிக் பப்பாயா க்ரீம் வச்சு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் டக்குன்னு வந்து மாய்ஸ்சரைசிங் இப்படி போட்டு நீங்கள் இது பண்ணும்போது சீக்கிரத்துக்குள்ள வந்து ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருங்க உங்களுக்கு. அதனால் வந்து ரொம்ப இருக்காது. அதேமாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ நம்ம ஊட்டம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணாதீங்க. இன்டேக்காக உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுங்க. மாதுளம்பழம், தண்ணி நிறைய குடிங்க. க்ரீன் டீ எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸு, கீரைகள், நவதானியங்கள், நிறைய இருக்குது. பழங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கனாவே ஹேரும் நம்மளோட ஸ்கின்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? பாருங்கள், சூப்பரான நம்மளோட ரிசல்ட்டோட பப்பாயா பயோட்டிக்கில் உள்ளது பப்பாயா க்ரீம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.